இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இது நடத்துவீங்களா? அதுதான் வந்து பெரிய கொஸ்டினா போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லல. ஆஸ் எ விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்ல அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா? அர்ச்சனா மேடம் டைம் கேட்டா சொல்லணும். இல்ல அது விஜய் சார் தான் சொல்லணும். அவங்க 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 டிசிஷன் தான். ஸோ இதா இருந்தனாலும் இன்னொரு ஃபியூ டேஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இருக்கு இல்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சொல்லுவோம். அபிஷியலா நாங்க சொல்லிடுவோம். வெங்கட் சார், நீங்க வந்து நிறைய ஈவெண்ட்லயும் சரி பிரஸ் மீட்லயும் சொல்லிருக்கீங்க அஜித் சார் நான் நிறைய கத்துக்கணும்ட்டு. அதே மாதிரி விஜய் சார் என்ன கத்துக்கினீங்க? எப்படி ஒழுக்கமா ஒரு ஒரு விஷயம் பண்றதுங்கிறது வந்து விஜய் சார் கிட்ட கத்துக்கிட்டு. ஏன்னா ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல், அந்த ஒரு ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளா எல்லாருக்கூடையும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து இப்போ விஜய் சார் கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாரு, எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாரு. ஸோ அது கண்டிப்பா அது வந்து கத்துக்கணும். அது என்ன லெவல்ல நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்றவங்களை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படிங்கறது வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலா இதுல வந்து இங்கிலீஷ்ல நேம் வச்சிருக்கீங்க, ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழன் சார் நான். அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க. அது பேன் இண்டியாக்காக இல்ல. எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேகா இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தும் அப்படின்வாங்க. இப்போ தமிழ்ல ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்குல ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்குல மட்டும் தான். ஸோ அதனாலதான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவா இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு. அதனாலதான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழ்ல. ஆனா அதெல்லாம் வந்து அதுக்கு தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலா வச்சுட்டோம். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க. சோ அதனாலதான் தமிழ்ல வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி வச்சிட்டீங்களான்னு. புரட்சி தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம். அதுக்கப்புறம் டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ? இல்ல அப்படிலாம் இல்ல. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.